வணக்கம் நண்பா நண்பி. வெல்கம் டு சகுஃபனா தமிழ் சேனல். எட்ஸியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் பல பேரை தூங்க விடாமல் பண்ணுற ஒரே கேள்வி, நான் எதை விற்கிறதுங்கிறது தான். ஆரம்பத்தில் தப்பான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துட்டு மாதக்கணக்கில் ஒரு சேல்ஸ் கூட வராமல் தவிக்கிற பிகினர்ஸு நம்ம ஊரில் நிறைய பேர். ஆனால் இனி அந்த கவலை வேண்டாம். இன்றைக்கி வீடியோவில் எட்ஸியில் ஹாட் சேல் ஆகக்கூடிய 10 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஐடியாக்களை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி ஐடியாஸ் தான். ஸோ முதல் ஐடியா வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸு. வேலை தேடுற பல பேர் இன்றைக்கி மாடர்ன் டிசைனில் தங்களோட சிவியை தேடுறாங்க. ஸோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸ் வந்து 80s ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸு, மினிமல் ரெஸ்யூம் லேஅவுட்டு. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பேசிக் டிசைன் நாலேஜ் இருந்தாலே இதை கேன்வாவிலேயே நீங்கள் சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பட்ஜெட் பிளானரு. இன்றைக்கி மக்கள் தங்களோட பணத்தை மேனேஜ் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் பிளானரு ரொம்ப டிமாண்டு எட்ஸியில். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மந்த்லி பட்ஜெட் பிளானரு, பிடிஎஃப் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் பிரிண்டபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு எவர்கிரீன் மார்க்கெட்டு. ஸோ எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ அதை மறக்காதீங்க. ஸோ மூணாவதாக ஹேபிட் ட்ராக்கரு. தினமும் உடற்பயிற்சி பண்ணுறதுலேருந்து நல்ல பழக்கங்களை வளர்க்குற வரைக்கும் மக்களுக்கு ஒரு ட்ராக்கர் தேவைப்படுது, அதாவது ஒரு கைடு தேவைப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் எப்படி தேடுவாங்கன்னா, எட்ஸியில் 30 டேஸ் ஹேபிட் ட்ராக்கரு, டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானரு. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதுக்கு எட்ஸியில் செம்ம சேல்ஸ் இருக்குது. அதை மறக்காதீங்க. நாலாவது ஐடியா வந்து கிட்ஸ் ஒர்க் ஷீட்டு. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பெற்றோர் வந்து ஸோ கிட்ஸ் ஒர்க் ஷீட் தேவைப்படுது. அதை எட்ஸியில் அவங்க அதிகமாக தேடுறாங்க. வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி தேடுவாங்கன்னா, ஆல்ஃபாபெட் ரேசிங்கு, கிட்ஸ் மேத் ஒர்க் ஷீட்டு. பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைங்களுக்கு செலவு பண்ண யோசிக்க மாட்டாங்க. அதை மறக்காதீங்க. கிட்ஸ் லேர்னிங்க்கு எப்போவுமே ஒரு டிமாண்ட் இருக்குது. அதை அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸு. சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு ரெடிமேட் டிசைனை தேடுவாங்க. லைக் எப்படி தேடுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டெம்ப்ளேட் கேன்வா, பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா போதும், கஸ்டமர் அதை எடிட் பண்ணிப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆறாவதாக பார்க்க போகிறது டிஜிட்டல் ஸ்டிக்கரு. குறிப்பாக ஐபேட் யூஸ் பண்ணுறவங்க குட் நோட்ஸில் பயன்படுத்த இதை அதிகமாக வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி தேடுவாங்கன்னா, பிளானர் ஸ்டிக்கரு, கியூட் டிஜிட்டல் ஸ்டிக்கர் பேக்கு. இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணி அவங்க தேடுவாங்க. இப்போ இது ரொம்பவே டிமாண்டான ஒரு கேட்டகரி. அதை மறக்காதீங்க. அடுத்தது ஏழாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏழாவதாக வால் ஆர்ட்டு, அதாவது பிரிண்டபிள் வால் ஆர்ட்டு. வீட்டை அழகுப்படுத்த வாலில் மாட்டுற போஸ்டர்களை மக்கள் டிஜிட்டலாக டவுன்லோட் பண்ணுறாங்க. அதை எப்படி அவங்க தேடுவாங்கன்னா, மினிமல் வால் ஆர்ட் பிரிண்டபிள், மாடர்ன் பிரிண்டபிள் போஸ்டர்ஸ். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஷிப்பிங்கே தேவையில்லை. கஸ்டமர் வந்து பிரிண்ட்டை எடுத்துப்பாங்க. நீங்கள் டிசைன் பண்ணால் மட்டும் போதும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எட்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லோகோ டெம்ப்ளேட்ஸு. சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க கம்மியான விலையில் ரெடிமேட் லோகோக்களை எட்ஸியில் தேடுறாங்க. அவங்க எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமல் லோகோ டெம்ப்ளேட்ஸு, பிஸ்னஸ் லோகோ கேன்வா. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் கேட்டகரி தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்பதாவது ஐடியா என்னென்னா, நோஷன் டெம்ப்ளேட்ஸு. ப்ராடக்டிவிட்டி லவ்வர்ஸு தங்களோட டேஷ்போர்டு அழகாக்க இதை வாங்குவாங்க. அவங்க எந்த மாதிரி தேடுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நோஷன் பிளானர் டெம்ப்ளேட்ஸு, ப்ரொடக்டிவிட்டி டேஷ்போர்டு. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டில் இதுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. அதை மறக்காதீங்க. அடுத்தது கடைசியாக 10ஆவதாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடியா என்னென்னா, டிஜிட்டல் பிளானர்ஸு. லேப்டாப்பு மற்றும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான டெய்லி பிளானர்ஸ் இது. அவங்க எந்த மாதிரி தேடுவாங்கன்னா, ஐபேடு பிளானரு, குட் நோட்ஸ் டிஜிட்டல் பிளானரு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸு இதில் ஒரு நல்ல இன்கம்மை பார்க்க முடியும். அதை மறக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 10 பொருள் அப்லோட் பண்ணிவிட்டு நிற்காதீங்க. ஏதாவது ஒரு கேட்டகிரியை தேர்ந்தெடுங்க. அதில் பல வெரைட்டியை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் செஞ்சிங்கன்னா, அதில் ஒரு 15 விதமான டிசைனை நீங்கள் போடுங்க. அப்போ தான் எட்ஸி அல்காரிதம் உங்கள் ஷாப்பை வந்து கஸ்டமர் முன்னாடி காட்டும். அதை மறக்காதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான். கன்சிஸ்டன்சி தான் எப்போவுமே ஒரு வின்னிங் சீக்ரெட் உங்களுக்கு. நீங்கள் பிகினராக இருந்து எட்ஸியை முறைப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு தெளிவான வழிகாட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய எட்ஸி ஸ்டார்டர் கிட் இருக்குது. இல்லை இது பத்தாது, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீனில் நான் பார்க்கணும்.
ஸோ அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய ஹெச்சி வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது உங்கள் பிஸ்னஸை தெளிவாக ஆரம்பிக்க உதவும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த 10 ஐடியாவில் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சக்குஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ.